ஓம் சாந்தி. டிசம்பர் 19, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த அதி மங்களகரமான சங்கம யுகமே உங்களை இடம் மாற்றம் செய்வதற்கான யுகமாகும். நீங்கள் இப்பொழுது அதி சீரழிந்த மனிதர்களில் இருந்து அதி மேன்மையான மனிதர்கள் ஆக வேண்டும். கேள்வி: எத்தகைய குழந்தைகள் தந்தையுடன் சேர்த்து புகழப்படுகின்றனர்? பதில்: பலருக்கும் நன்மை பயப்பதற்காக ஆசிரியர்களாகவும் கருவிகளாகவும் ஆகின்ற குழந்தைகளின் புகழ் தந்தையின் புகழுடன் சேர்ந்து பாடப்படுகிறது. கரண் கராவன்கார் பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாகவே பலருக்கும் நன்மை செய்கின்றார். இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையுடன் சேர்ந்து புகழப்படுகின்றீர்கள். மக்கள் கூறுகின்றனர், பாபா இன்னன்னார் என் மீது கருணை கொண்டிருந்தார். எவ்வாறு இருந்த நான் இப்பொழுது எவ்வாறு ஆகிவிட்டேன் என பாருங்கள். ஓர் ஆசிரியர் ஆகாமல் உங்களால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கின்றார். முதலில் அவர் விளங்கப்படுத்திவிட்டு பின்னர் கேட்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிவீர்கள். சிலர் தந்தையை சர்வ வியாபி என்று கூறுகின்றனர். எனினும் அதற்கு முன்பாக குறைந்தபட்சம் தந்தை யார் என அவர்களால் இனம் கண்டு கொள்ளக்கூடியதாகவேனும் இருக்க வேண்டும். அவர்கள் அவரை இனம் கண்டு கொள்வதுடன் அவரது வசிப்பிடம் என்ன என்பதையும் கூற வேண்டும். தந்தையை அறியாத ஒருவரால் எவ்வாறு அவரது வசிப்பிடத்தை பற்றி அறிய முடியும்? அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என அவர்கள் கூறுகின்றனர். அவர் இல்லாததை போன்றே அது பொருள்படுகிறது. எனவே இல்லாத ஒருவரின் இருப்பிடத்தை பற்றி எவ்வாறு அவர்கள் சிந்திக்க முடியும்? குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இதனை அறிவீர்கள். முதலில் தந்தை தனது சொந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்தார். பின்னர் தனது வசிப்பிடத்தை பற்றி விளங்கப்படுத்தினார். தந்தை கூறுகின்றார், நான் இந்த ரதத்தின் மூலமாக எனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்துள்ளேன். பரம தந்தை என்று அழைக்கப்படும் நானே உங்கள் அனைவரதும் தந்தையாவேன். தந்தையை பற்றி எவரும் எதனையும் அறிய மாட்டார்கள். தந்தைக்கென ஒரு பெயரோ ரூபமோ காலமோ அல்லது இடமோ இல்லை எனில் எவ்வாறு அவரது குழந்தைகளுக்கு எவை ஏதும் இருக்க முடியும்? தந்தை பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவராயின் அவரது குழந்தைகள் எங்கிருந்து வர முடியும்? குழந்தைகள் இருப்பதால் நிச்சயமாக தந்தையும் இருக்கவே வேண்டும். அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் அல்ல என்பதையே இது நிரூபிக்கின்றது. அவரது குழந்தைகள் எந்த அளவிற்கு சூட்சுமமானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பெயரும் ரூபமும் இருக்கவே செய்கின்றன. ஆகாயம் சூட்சுமமாக உள்ள பொழுதிலும் அதற்கு ஆகாயம் என்ற பெயர் இருக்கவே செய்கிறது. வெற்றிடம் சூட்சுமமானது. எனவே தந்தையும் மிகவும் சூட்சுமமானவர். குழந்தைகள் இந்த ஷரீரத்தினுள் பிரவேசிக்கின்ற அற்புதமான நட்சத்திரத்தை பற்றி பேசுகின்றனர். அவரும் ஆத்மா என்றே அழைக்கப்படுகின்றார். தந்தை பரந்தாமத்தில் வசிக்கின்றார். அது வசிப்பிடமாகும். அவர்கள் தங்களது விரலால் மேலே சுட்டிக்காட்டி அவரை நினைவு செய்யும் பொழுது அவர்களின் பார்வை மேலேயே செல்கிறது. எனவே அவர்கள் நினைவு செய்கின்ற அந்த ஒரே ஒருவர் நிச்சயமாக இருக்கவே வேண்டும். அவர்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தையை பற்றி பேசுகின்றனர். அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என கூறுவது அறியாமையே ஆகும். தந்தையை அறிந்து கொள்வது என்றால் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதாகும். முன்னர் நீங்கள் அறியாமையில் இருந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தந்தையையும் அறிந்திருக்கவில்லை, உங்களையும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் ஷரீரங்கள் அன்றி ஆத்மாவே என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றவர் என கூறப்படுவதால் அது நிச்சயமாக இருக்கின்ற ஒன்றாகவே இருக்க வேண்டும். அழிவற்றது என்ற வார்த்தை ஆத்மாக்களுக்கான பெயர் அல்ல. அழிவற்றது என்றால் அதனை அழிக்க முடியாது என்றே அர்த்தமாகும். எனவே அது நிச்சயமாக ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது.
அவர் தனது குழந்தைகள் என அழைக்கின்ற இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகி நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள். சகல ஆத்மாக்களினதும் பரம தந்தையாகிய பரமாத்மாவே இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது மாத்திரமே இந்த நாடகம் நடிக்கப்படுகிறது. நானும் ஒரு நடிகரே. எவ்வாறு நான் எனது பாகத்தை நடிக்கின்றேன் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. அவர் பழைய தூய்மையற்ற ஆத்மாக்களை புதியவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக்குகின்றார். எனவே நீங்கள் அங்கு பெறுகின்ற ஷரீரமும் அழகானது. அது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் பாபா பாபா என கூறுகின்றீர்கள். இந்த பாகம் இப்பொழுது நடிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களை மௌனதாமமாகிய உங்கள் வீட்டிற்கு மீண்டும் அழைத்து செல்ல பாபா வந்துவிட்டார் என ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். மௌனதாமத்தின் பின்னர் சந்தோஷதாமம் உள்ளது. மௌனதாமத்தை தொடர்ந்து உடனடியாகவே துன்பதாமம் இருக்க முடியாது. புதிய உலகில் சந்தோஷம் மாத்திரமே இருக்க முடியும். அந்த தேவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பார்களாயின் அவர்கள் இப்பொழுது எங்கே வசிக்கின்றார்கள் என எவராவது அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொர்க்கத்தில் வசிப்பதாகவே அவர்கள் பதிலளிப்பார்கள். இந்த உயிரற்ற விக்கிரகங்களால் இதனை உங்களுக்கு கூற முடியாது. எவ்வாறாயினும் நாங்களே ஆதியில் சொர்க்கத்தில் வசித்த தேவர்கள் என்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் மூலமாக சென்ற பின்னர் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் கூறலாம். இதுவே நாங்கள் இடம் மாற்றம் செய்யப்படுகின்ற அதிமேன்மையான சங்கம யுகமாகும். நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை நீங்கள் சத்தோப்பிரதானமாக ஆகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமாக சத்தோப்பிரதானமாக ஆகின்றீர்கள். ஆத்மாக்களே பாகங்களை பெற்றுள்ளனர். மனிதர்களே பாகங்களை பெறுகின்றனர் என நீங்கள் கூற மாட்டீர்கள். ஆத்மாவாகிய நான் ஒரு பாகத்தை பெற்றுள்ளேன். ஆத்மாவாகிய நான் 84 பிறவிகளை எடுக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒரு வாரிசு ஆவேன். பெண்கள் அன்றி ஆண்களே எப்பொழுதும் வாரிசுகளாக உள்ளனர். எனவே ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆண்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகின்றோம். புத்திரிகள் அன்றி புத்திரர்களே எல்லைக்கு உட்பட்ட லௌகீக தந்தையிடமிருந்து ஒரு ஆஸ்தியை பெறுகின்றனர். சில ஆத்மாக்கள் எப்பொழுதும் பெண்களாகவே இருப்பார்கள் என்றில்லை. சகல ஆத்மாக்களும் சில நேரங்களில் ஆண் ஷரீரத்தையும் சில நேரங்களில் பெண் ஷரீரத்தையும் எடுப்பார்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இந்நேரத்தில் நீங்கள் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண்களே. சகல ஆத்மாக்களும் ஒரே ஒரு தந்தையிடமிருந்தே ஓர் ஆஸ்தியை பெறுகின்றனர். நீங்கள் அனைவரும் புத்திரர்கள். அனைவரினதும் தந்தை ஒரே ஒருவரே. தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்கள். நீங்கள் எனது ஆன்மீக குழந்தைகள். உங்கள் பாகங்களை நடிப்பதற்கு ஆண்கள் பெண்களாகிய இரு பாலரும் தேவைப்படுகின்றனர். அப்பொழுதே மனித உலகின் ஜனத்தொகை அதிகரிக்க முடியும். வேறு எவருக்குமன்றி உங்களுக்கே இந்த விஷயங்கள் தெரியும். தாங்கள் சகோதரர்கள் என மக்கள் கூறினாலும் அது எவ்வாறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள், பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து எண்ணற்ற முறை எங்களின் ஆஸ்தியை பெற்றுள்ளோம். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இது உறுதியாகிவிட்டது. ஆத்மாக்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்கின்றனர். ஓ பாபா, கருணை காட்டுங்கள். பாபா, இப்பொழுது வாருங்கள். நாங்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகள் ஆகுவோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களின் ஷரீரங்கள் ஷரீர உறவுமுறைகள் அனைத்தையும் மறந்து உங்களை மாத்திரமே நினைவு செய்வோம். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் எவ்வாறு தந்தையிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதும் எவ்வாறு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதும்
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் யாரிடமிருந்து உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை ஒரு ஸ்வர்க்கவாசி அல்ல, ஆனால் அவர் குழந்தைகளாகிய உங்களையே அவ்வாறு ஆக்குகின்றார். அவரோ நரகத்திற்கு மாத்திரமே வருகின்றார். நீங்கள் அனைவரும் தமோபிரதான் ஆகியதும் தந்தையை நரகத்திற்கு அழைத்தீர்கள். இது தமோபிரதான் உலகமாகும். 5000 வருடங்களுக்கு முன்னர் அது அவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது உலகம் சதோபிரதானமாக இருந்தது. இக்கல்வியின் இந்த விஷயங்களை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இது சாதாரண மனிதர்களில் இருந்து தேவர்கள் ஆகுவதற்கான கல்வியாகும். கடவுளுக்கு மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு நீண்ட காலம் பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு குழந்தை ஆகும்பொழுது ஒரு வாரிசு ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். நான் உங்கள் அனைவருக்கும் ஆஸ்தியை வழங்குகின்றேன். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். அஷரீரி உலகம் என அழைக்கப்படுகின்ற சப்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகமாகிய நிர்வாண தாமம் பரந்தாமமே உங்களது வசிப்பிடமாகும். சகல ஆத்மாக்களும் அங்கேயே வசிக்கின்றனர். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் உள்ளது இனிய மௌனமாகிய வீடு உள்ளது. ஆனால் நீங்கள் அங்கு சென்று என்றென்றும் அங்கேயே தங்கிவிட முடியாது. அங்கிருந்தவாறு நீங்கள் என்னதான் செய்வீர்கள்? அது உயிரற்ற ஸ்திதியாகும். ஆத்மாக்கள் ஒரு பாகத்தை நடிக்கும் பொழுதே அவர்கள் உயிர் வாழ்பவர்கள் எனப்படுகின்றனர். ஆத்மாக்கள் உயிருள்ளவர்களாக வேணும் அவர்கள் ஒரு பாகத்தை நடிக்காத போது உயிர் வாழாதவர்கள் போன்றவர்கள். நீங்கள் உங்களது கைகளையோ அல்லது பாதங்களையோ அசைக்காது இங்கு நின்று கொண்டிருப்பீர்களாயின் அது நீங்கள் உயிரற்ற நிலையில் இருப்பதை போன்றதாகும். அங்கு இயல்பான மௌனம் உள்ளது. அங்கு ஆத்மாக்கள் உயிரற்று இருப்பதை போன்றிருக்கும். அவர்கள் அங்கு எந்த பாகத்தையும் நடிப்பதில்லை. நீங்கள் நடிக்கின்ற பாகத்திலேயே அழகு உள்ளது. மௌனதாமத்தில் என்ன அழகு உள்ளது? அங்கு ஆத்மாக்கள் சந்தோஷ துன்ப அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டிருப்பார்கள். அவர்கள் அங்கு எந்த பாகத்தையும் நடிப்பதில்லை. எனவே அங்கு தங்கியிருப்பதன் நன்மை என்ன? நீங்கள் முதலில் உங்களின் சந்தோஷ பாகங்களை நடிக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் முன்கூட்டியே ஒரு பாகத்தை பெற்றுவிட்டீர்கள். சிலர் தங்களுக்கு மோட்சம் வேண்டும் என கூறுகின்றனர். ஒரு குமிழி நீரினுள் அமிழ்ந்து விடுவதைப் போன்று அந்த ஆத்மாவும் அதன் பின்னர் இல்லாமல் போய்விடுவதை போன்றதே அதுவாகும். ஓர் ஆத்மாவிற்கு நடிப்பதற்கு ஒரு பாகம் இல்லாத பொழுது அவர் உயிர் வாழாதவர் எனப்படுகின்றார். உயிர் வாழக்கூடிய ஒருவர் அங்கு உயிர் வாழாத நிலையில் இருப்பதில் என்ன பயன் உள்ளது? அனைவரும் ஒரு பாகத்தை நடித்தாக வேண்டும். கதாநாயகன் கதாநாயகியாலேயே முதன்மையான பாகங்கள் நடிக்கப்படுகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் கதாநாயகன் கதாநாயகி என்ற பட்டங்களை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களது பாகங்களை இங்கேயே நடிக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் சந்தோஷ ராஜ்யத்தை ஆட்சி செய்து பின்னர் ராவணனின் துன்ப ராஜ்யத்தினுள் செல்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியர்களாகி இந்த விஷயங்களை அனைவருக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் ஆகாதவர்கள் ஒரு தாழ்ந்த அந்தஸ்தையே பெறுவார்கள். நீங்கள் ஓர் ஆசிரியர் ஆகாது எவ்வாறு ஆசீர்வாதங்களை பெற முடியும்? நீங்கள் மற்றவர்களுக்கு செல்வத்தை வழங்கினால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் இல்லையா? பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் அவர்கள் மீது பெருமளவு கருணை கொண்டு அவர்களை முற்றிலுமாக மாற்றுவதாக அவர்கள் உள்ளார்ந்தமாக உணர்வார்கள். உண்மையில் அவர்கள் ஒரே ஒரு தந்தையின் புகழையே பாடுகின்றனர். ஆகா பாபா, நீங்கள் இந்த குழந்தைகள் மூலமாக எங்களுக்கு பெருமளவில் நன்மை செய்கின்றீர்கள். அது எவர் மூலமாகவோ நிகழ்ந்ததாக வேண்டும். தந்தையே மற்றவர்களை நடிக்க தூண்டுவதுடன் மற்றவர்கள் மூலமாக அனைத்தையும் நிறைவு செய்து வைக்கின்றார். அவர் உங்கள் மூலமாகவே அனைத்தையும் செய்விக்கின்றார். அதனால் உங்களுக்கு நன்மை உள்ளது.
இதனாலேயே நீங்கள் இந்த மரக்கன்றை நாட்டி மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஒரு அரசனாக ஆக வேண்டுமாயின் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். மாலையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவர்கள் அரசர்களாக ஆகுவார்கள். மாலை உருவாக்கப்பட வேண்டும். உங்களையே கேளுங்கள், மாலையில் நான் எந்த இலக்கத்தை பெறுவேன்? நவரத்தினங்களே பிரதானமானவர்கள். மற்றவர்களை வைரங்களாக ஆக்குபவர் மத்தியில் உள்ளார். ஒரு மாலையின் ஆரம்பத்தில் குஞ்சம் இருப்பதைப் போன்று வைரமானது இரத்தினங்களின் மத்தியில் வைக்கப்பட்டுள்ளது. வம்சத்தினுள் யார் செல்வார்கள் என்பது இறுதியில் உங்களுக்கு தெரிய வரும். இறுதியில் நிச்சயமாக நீங்கள் காட்சிகளை காண்பீர்கள். ஒவ்வொருவரும் எவ்வாறு தண்டனை அனுபவிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். யஜ்யத்தின் ஆரம்பத்தில் சூட்சும உலகில் தெய்வீக காட்சிகள் மூலமாக நீங்கள் இதனை கண்டீர்கள். அது மறைமுகமானது. ஒரு ஆத்மா தண்டனை அனுபவிப்பதும் நாடகத்தில் உள்ள ஒரு பாகமே ஆகும். ஆத்மாக்கள் கர்ப்பப்பை சிறையில் தண்டிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த சிறையில் இருக்கும் பொழுது தர்மராஜை காண்கின்றார்கள். தங்களை வெளியில் விடுமாறு அழுகின்றனர். நோய்கள் போன்ற அனைத்தும் கர்ம கணக்குகளே ஆகும். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எது சரி என்பதை தந்தை நிச்சயமாக உங்களுக்கு கூறுவார். நீங்கள் இப்பொழுது தர்மவான்கள் ஆகின்றீர்கள். தந்தையிடமிருந்து பெருமளவு பலத்தை பெறுபவர்களே தர்மவான்கள். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். எனவே உங்களிடம் அதிக பலம் உள்ளது. இதில் குழப்பமடைதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒருவரிடம் போதிய அளவு பலம் இல்லாத போதே அவர் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. குழந்தைகளாகி நீங்கள் அரை கல்பத்திற்கு உங்களுடன் நீடிக்கக்கூடிய அளவிற்கு போதிய பலத்தை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் அதுவும் கூட நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமானதாகும். நீங்கள் அனைவருமே ஒரே அளவிற்கு சக்தியை பெற முடியாது. நீங்கள் அனைவருமே ஒரே அந்தஸ்தை பெற முடியாது. அவை அனைத்தும் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டவை. இது நாடகத்தில் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டதாகும். சிலர் மிக இறுதியிலேயே வருகின்றனர். அவர்கள் ஓரிரு பிறவிகளையே எடுத்து பின்னர் மரணித்து விடுகின்றார்கள். அவர்கள் இரவில் பிறந்து காலையில் மரணித்துவிடும் தீபாவளி காலத்து நுளம்புகளை போன்றவர்கள். அவை எண்ணற்றவை. உங்களால் மனிதர்களை குறைந்தபட்சம் எண்ணவேனும் முடியும். ஆரம்பத்தில் வருகின்ற ஆத்மாக்கள் மிக நீண்ட ஆயுளை கொண்டுள்ளனர். நீங்களே நீண்ட ஆயுளை கொண்டிருக்கப் போகின்றவர்கள் என்பதை குறித்து குழந்தைகளாகி நீங்கள் அதிக சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு முழுமையான பாகத்தை நடிக்கின்றீர்கள். நீங்கள் எவ்வாறு உங்களின் முழுமையான பாகத்தை நடிக்கின்றீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது எந்த அளவிற்கு கற்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப உங்களின் பாகத்தை நடிப்பதற்காக கீழிறங்கி வருகின்றீர்கள். உங்களது இக்கல்வி புதிய உலகிற்கானதாகும். தந்தை கூறுகின்றார், நான் முன்னரும் பல முறை உங்களுக்கு கற்பித்திருக்கின்றேன். இக்கல்வி அழிவற்றதாகும். நீங்கள் அரை கல்பத்திற்கு ஒரு சந்தோஷத்தையே அனுபவம் செய்கின்றீர்கள். இப்பொழுது சட்ட நிபுணராகும் ஒருவர் ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் சட்ட நிபுணர் ஆகுவார். ஒருவர் என்ன பாகத்தை நடிக்கின்றாரோ அதே பாகத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் நடிப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவர் தேவராயினும் சூத்ரராயினும் ஒவ்வொருவரும் ஒரே பாகத்தையே ஒவ்வொரு கல்பத்திலும் நடிக்கின்றனர். அதில் சற்றேனும் வேறுபாடு இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாகத்தை நடிக்கின்றனர். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள், முயற்சியா அல்லது வெகுமதியா உயர்வானது? முயற்சியின்றி வெகுமதி இருக்க முடியாது. நாடகத்தின்படி முயற்சி செய்வதன் மூலமே நீங்கள் உங்களது வெகுமதியை பெறுகின்றீர்கள். அனைத்தும் நாடகத்திலேயே தங்கியுள்ளது. சிலர் முயற்சி செய்கின்றனர், சிலர் செய்வதில்லை. அவர்கள் இங்கு வருவார்களாயினும் எந்த முயற்சியுமே செய்வதில்லை. எனவே அவர்கள் எந்த வெகுமதியையும் பெறுவதும் இல்லை. உலக நாடகத்தில் நடிக்கப்படுவது எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும்.
ஒவ்வொரு ஆத்மாவும் ஆரம்ப முதல் இறுதி வரை கொண்டுள்ள பாகம் ஏற்கனவே அவருக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஆத்மாக்களாகி நீங்கள் உங்களின் 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்க வேண்டும். நீங்கள் வைரம் போல் ஆகி பின்னர் சிப்பி போல் ஆகின்றீர்கள். இப்பொழுதே நீங்கள் இந்த விஷயங்களை கேட்கின்றீர்கள். பாடசாலையில் ஒருவர் சித்தி எய்தாது விட்டால் அவருக்கு புத்தி இல்லை என்றும் அதனால் அவரால் எதனையும் கிரகிக்க முடியாதுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இது பல்வகை விருட்சம் என்றும் பல்வேறுபட்ட சாயல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. தந்தை மாத்திரமே பல்வகை விருட்சத்தின் ஞானத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் கல்ப விருட்சத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஆலமரத்தின் உதாரணம் இதையே குறிக்கின்றது. அதன் கிளைகள் பெரிதாக பறந்து விரிந்துள்ளன. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களின் ஷரீரங்கள் அழிந்து போகும். ஆத்மாக்களாகி நீங்களே இந்த ஞானத்தை கேட்கின்றீர்கள், இந்த ஞானத்தை கிரகிக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். உங்கள் ஷரீரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆத்மாக்களாகிய நீங்கள் அதே வடிவிலேயே இருக்கின்றீர்கள். ஆனால் உங்களது பாகங்களை நடிப்பதற்காக வெவ்வேறு ஷரீரங்களை எடுக்கின்றீர்கள். இது ஒரு புதிய விஷயமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த புரிந்துணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு கல்பத்திற்கு முன்னரும் இதை புரிந்து கொண்டீர்கள். தந்தை பாரதத்திற்கே வருகின்றார். நீங்கள் தொடர்ந்தும் அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்றீர்கள். எவருமே இந்த செய்தியை பெறாமல் இருக்க முடியாது. அனைவரும் இந்த செய்தியை கேட்பதற்கான உரிமை உள்ளது. அனைவரும் தந்தையிடமிருந்து ஓர் ஆசியை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தந்தையின் குழந்தைகள் என்பதால் குறைந்தபட்சம் எதையாவது கேள்விப்பட வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நான் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரதும் தந்தையாவேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னிடமிருந்து படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி கற்பதன் மூலம் அந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று ஓய்வு எடுப்பார்கள். தந்தை அனைவருக்கும் சத்கதியை அருளுகின்றார். அவர்கள் கூறுகின்றனர், கடவுளே, உங்கள் விளையாட்டு மிகவும் அற்புதமானது. என்ன விளையாட்டு? இப்பழைய உலகை மாற்றுகின்ற விளையாட்டாகும். நீங்கள் அனைவரும் இதனை அறிவீர்கள். மனிதர்கள் மாத்திரமே இதனை அறிவார்கள். தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இந்த விஷயங்களை கூறுகின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவர். அவர் உங்களை ஞானம் நிறைந்தவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் நிச்சயமாக வரிசை கிரமமாக இவ்வாறு ஆகின்றீர்கள். ஓர் புலமை பரிசிலை பெற்றுக் கொள்வதற்கு ஞானம் நிறைந்தவர்கள் எனப்படுகின்றனர். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஆண்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களது முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வில் எப்பொழுதும் இருங்கள். சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாகும் இக்கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் கற்பியுங்கள். 2. முழு உலகிலும் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாகம் எதுவாயினும் அது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முயற்சி, வெகுமதி இரண்டுமே அதனுள் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முயற்சியின்றி வெகுமதி எதுவும் கிடையாது என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான இதயத்தினால் அன்புடன் சகல வகையான சேவைகளையும் செய்யும் ஓர் உண்மையான ஆன்மீக சேவையாளர் ஆகுவீர்களாக. இது எந்த வகையான சேவையாகவும் இருக்கலாம். ஆனால் அதை உண்மையான இதயத்துடன் செய்யும் பொழுது நீங்கள் அதற்கு 100 மதிப்பெண்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் செய்யும் சேவையில் எந்தவிதமான எரிச்சல் அடைவதும் இருக்கக்கூடாது. சேவை என்பது பெயரளவில் இருக்க வேண்டும். உங்களது சேவை தவறாக போனவற்றை சரி செய்வதற்கும்
அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கும், ஆத்மாக்களை யோகா அதாவது இயலுமானவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள், யோகியா மற்றும் யோகிகள் ஆகுவதற்கும், உங்களை இகழ்பவர்களை ஈடேற்றுவதற்கும் தேவைப்படும் வேளையில் உங்களின் சகவாசத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பதற்கும் ஆகும். இத்தகைய சேவை செய்பவர்களே உண்மையான ஆன்மீக சேவையாளர்கள் ஆவார்கள். ஸ்லோகம்: தூய்மையே பிராமண வாழ்க்கையின் புதுமையாகும். இந்த ஞானத்தின் அஸ்திவாரமாகும். ஓம் சாந்தி.